Hi guys, welcome to our channel. இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஃப்ரைடே பல்லாவரம் சந்தைக்கு போன vlog தான் பார்க்க போறோம். நம்ம வீட்டுக்கு என்னோட தங்கச்சி ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க. அவங்க கூட சேர்ந்து பல்லாவரம் சந்தைக்கு போயிருந்தோம். ஸோ அந்த vlog தான் இப்போ நீங்க பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் சொல்லு. ஹாய். நம்ம வீட்டில் இருந்து பார்த்திங்கன்னா ஆட்டோவில் தான் போயிட்டோம். ஏன்னா அங்கே பைக் கொண்டு போனால் வந்து பிரிட்ஜு மேலே தான் நிப்பாட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க ஸ்டாப் பண்ணி எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு வந்து திரும்பி உள்ளே எடுத்துகிட்டு போக முடியாது, ரொம்ப கஷ்டம். அதனால் பைக்கில் போயிட்டோம். உங்களுக்கு க்ரௌடு பார்த்தாவே தெரியும். டைம் ஆக ஆக பல்லாவரம் சந்தையில் வந்து க்ரௌட் அதிகமாகிக்கிட்டே தான் இருப்பாங்க ஈவினிங் டைமில். இப்போ ஃபஸ்ட் டைம் நான் வந்து ரொம்ப ஷாக்காக பார்த்தது ஃபிஷ் வித்துட்டு இருந்தாங்க. இதுவரையும் நான் பார்த்ததில்ல. போனப்போ ஃபஸ்ட் டைம் ஃபிஷ் பார்த்தா அவங்களே க்ளீன் பண்ணி சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்லா தான் குவாலிட்டியாக இருந்த ஜிலேபி மீன் அந்த மாதிரி மீன் எல்லாமே இருந்துச்சு. ஸோ பீங்கா செட்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாமே என்ன வேணால் வாங்கலாம். 100 rupees 50 rupeesலேருந்து சின்ன கப்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணலாம். வீட்டுக்கு தேவையான டிடர்ஜென்ட் மிஷின், வாஷிங் மிஷினுக்கு க்ளீனர் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். வாட்டர் பாட்டில் டைப்பும் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு அங்கே. தென் பார்த்திங்கன்னா ஃபேனு, மிக்சி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்கும். பட் விசிட்டிங் கார்டு கொடுப்பாங்க சில கடையில். நீங்கள் டேரெக்டாக அவங்க ஷாப்பில் போய் கூட வாங்கிக்கலாம். பித்தளை ஐட்டம்ஸ் கூட இருக்குது. என் லவ் பேர்ட்ஸோட எல்லாமே விற்றுட்டு இருந்தாங்க. மீன் இருந்துச்சு, வீட்டில் வளர்க்குற மீன், பலாப்பழம் சாப்பிட்றது, வெங்காயம், தக்காளி, வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. பிரியாணி பாத்திரம் எல்லாமே அவைலபிளாக இருந்துச்சு. சைக்கிள்ஸ் இருந்துச்சு. அதுன்னு பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி முட்டை, காடை முட்டை கூட அங்கே செஞ்சு சேல் பண்ணுவாங்க சாப்பிட்றதுக்கு. அதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். தென் ஷூ எல்லாமே இருந்துச்சு. எல்லா டைப் ஆஃப் எகிப்து காயினு, காலனா, எட்டனா அந்த மாதிரி வந்து நிறைய டைப் ஆஃப் காயின்ஸ் இருந்துச்சு. யாராவது அதை கலெக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அங்கே போயிட்டு. ஸோ பக்கெட்ஸ், பாத்ரூம் அக்சசரிஸ் எல்லாமே இருந்துச்சு. பெல்ட்டு, தென் ஒரு குழந்தைக்கு காது குத்திட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஷாக்காக இருந்துச்சு. தஞ்சாவூர் மண்ணில் பண்ண பானை, சட்டி எல்லாமே அவைலபிளாக இருந்துச்சு. பசேர்னு பார்த்திங்கன்னா கீரை இருந்துச்சு. என் தம்பிக்கு வந்து அந்த ஆல் இன் ஒன் ஏபிசிடி ஃபுல் செட்டு வாங்கியிருந்தோம். அது நல்ல குவாலிட்டி, நல்லா யூஸ் ஆகுது. தென் மேட் வந்து பார்த்திங்கன்னா 5 மேட்ஸ் 100 rupees, 3 மேட் 100 rupees, 4 மேட்னு சொல்லி குவாலிட்டி வைஸ் டிஃபர் ஆகுது. இந்த மேட்டுமே சூப்பராக இருந்துச்சு. தென் கல் வளையல் வந்து ஊர்லலாம் தான் கிடைக்கும். அப்படிப்பட்ட கல் வளையல் வந்து இங்கே இருந்துச்சு பல்லாவரம் சந்தையில். பழைய நம்ம கைலாங்கடைக்கு போகிற ஐட்டம்ஸ் எல்லாமே சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் போகும்போது வாங்கி என்ன பண்ணுவாங்க, மேபி யாருக்காவது யூஸ் ஆகும் போல் இருக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். கம்பல், தென் வந்து இந்த ஸ்பேர் பார்ட்ஸ், நம்ம ரிப்பேர் ஐட்டம்ஸ், எல்லா டைப் ஆஃப் கத்தி, இரும்பு பாத்திரம் நிறைய இருந்துச்சு. டாட்டூ போடுறது இருந்துச்சு. வெளியே டாட்டூ போட ஹைஜீன் இல்லைன்னு சொல்கிறாங்க, நமக்கு அது தெரியல. என்ன நம்ம வீட்டுக்கு வந்து பாய் வாங்கியிருந்தோம். நல்லா ஒரு 3 பேர் படுக்கிற மாதிரி பாய் 250 rupeesக்கு ஒர்த்தாகவே இருந்துச்சு. தலைவாணி வந்து 100 rupeesக்கு சேல் பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா இருந்துச்சு. ரொம்பவே டயர்டானதால் வந்து இளநீ ஒன்று குடித்தோம். ஸோ எத்தனை பேருக்கு வந்து இளநீ குடித்ததுக்கப்புறம் அதை கட் பண்ணி வழுக்க சாப்பிட்ற பழக்கம் இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிடும்போதே சல்லுன்னு உள்ளே இறங்கும். ரொம்ப கூலாக இருக்கும். நாட்டுக்கோழி எல்லாமே விற்றுட்டு இருந்தாங்க. இந்த ஃப்ரூட்ஸில் பார்த்திங்கன்னா மேலே ஒன்று பூ மாதிரி விரிச்சிருக்காங்களா, அது கொடுப்பாங்க. அதுவும் சேர்த்து கொடுப்பாங்கன்னு நினச்சேன். பட் அந்த ஒரு 6 rupees கூறு கட்டி வச்சுருக்கிறது மட்டும்தான் கொடுப்பாங்க. இப்போலாம் 150 rupeesக்கு வாங்கியிருந்தோம். நெய் குவாலிட்டிலாம் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியல. கருவாடு குவாலிட்டி வந்து நல்லா இருந்துச்சு. நான் சின்னாக்குனி வாங்கியிருந்தேன். ஸோ டேஸ்ட் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. சின்னாக்குனியில் கருவாடு கண்டிப்பாக வந்து ப்ரிஃபரபிள் தான், வாங்கலாம். எல்லா டைப் ஆஃப் எண்ணெய் அண்ட் வந்து கொம்பு தேன் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஹேண்ட்பேக் வந்து 100 rupeesலேருந்தே ஸ்டார்ட் ஆச்சு. குவாலிட்டி கூட யூஸபிள், நல்லா தான் இருந்துச்சு ஹேண்ட்பேக்கோட குவாலிட்டி. தென் கம்பளி பெட்ஷீட் இருந்துச்சு. 200 rupees சம்திங். இந்த பெட்ஷீட் பார்த்தோன்னா ஷாக் அடிக்கும் அப்படின்னு தங்கச்சி ஏதோ சொல்லிட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க நின்றுட்டு. தென் வந்து பார்த்திங்கன்னா தம்பிக்கு நாங்கள் ஒரு ஸ்லிப்பர்ஸ் வாங்கியிருந்தோம், க்ராக்ஸ் டைப்பு. 150 rupees சொல்லியிருந்தாங்க. 100 rupeesல ஸ்லிப்பர்ஸ், ஷூஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. அதோட குவாலிட்டி வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஃபிஷ்ஷிங் போகிறோம் அப்படின்னா அதுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே வந்து ஷாப்பில் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அருகாமனை எல்லாமே இருந்துச்சு. இரும்பு பாத்திரத்தில் செஞ்சு சாப்பிட்டா வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்க நார்மலாக. ஸோ இரும்புலேயே வந்து தவா, கடாய் எல்லாமே இருந்துச்சு. நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறதை விட இரும்பு யூஸ் பண்ணுறது வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. எல்லா டைப் ஆஃப் சொப்பு சாமான் எல்லாம் இருந்துச்சு.
எனக்கு சொப்பு சாமானா ரொம்ப பிடிக்கும். யார் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 20 ருபீஸ்க்கு வந்து எல்லா மளிகை சாமான் வந்து பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு சில ஐட்டம் ஒர்த் மாதிரி தோணுச்சு. ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து 20 ருபீஸ் வந்து இவ்வளோ குவான்டிட்டி கம்மியாக இருக்குன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எல்லா டைப்ஸ் ஆஃப் ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே இருந்துச்சு. குவாலிட்டியுமே ஸ்லிப்பர்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. 100 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு எல்லா ஐட்டமும் இருக்கும். ப்ரௌன் கலர் அவுல் உருண்டை இருந்துச்சு. எனக்கு ஒயிட் தான் பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். தங்கச்சி ரொம்ப சின்சியராக வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா. அவளை வெறுப்பேற்றி நான் ப்ரௌன் கலர் அவுல் உருண்டை வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது ஒயிட் தான் வந்து டேஸ்ட் கொடுக்கும். இது ரொம்ப சவுக்குன்னு இருக்கும். ஒயிட் நல்லா ஊறிடும். இந்த ட்ரெஸ் ஷாப் பார்த்தா நான் ரொம்பவே ஷாக் ஆனேன். ட்ரெஸ் எல்லாமே வந்து ஏதோ கந்த துணி மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. அவர் மிதிக்கிறது, அதை அப்படியே காலாலே தள்ளுறங்குது, அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தென் இந்த வெஜிடபிள் என்னன்னு சொல்லி கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தெரில, புடலங்காய் மாதிரி நல்லா பெருசாக இருந்துச்சு. பட் அது நேம் எக்ஸாக்டாக எனக்கு தெரியல அந்த வெஜிடபிள்து. தென் இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் கிளிப் எல்லாமே இருந்துச்சு. எல்லா டைப் ஆஃப் சணல் கயிறு, எல்லா இதுக்குமே யூஸ் பண்ணுற கயிறு இருந்துச்சு. நான் ரொம்ப நாளாகவே வந்து வீட்டுக்கு ஸ்பீக்கர் வாங்கணும்னு சொல்லி பார்த்துட்ருந்தேன். ஏன்னா முன்னாடி என்கிட்ட இருந்தது வந்து தொலைஞ்சிருச்சு. ஸோ ஸ்பீக்கர் வந்து இங்கே எல்லா டைப் ஆஃப் ஸ்பீக்கரும் இருக்குது. பட் எதுவுமே பிராண்டடு கிடையாது. ஸோ வாரண்டியும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வாங்க ரொம்பவே பயமாக இருந்ததால் நான் வாங்கலை. ஸோ குழந்தைங்க ஸ்டடி டெஸ்க் இருந்துச்சு. 100 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற டாய்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிள் இருந்தது. வாட்ச் இருந்தது. தென் வந்து மயில் தோகை, தென் புடைக்கிற முறம், பால் சேமியா எல்லாமே இருந்துச்சு. அதனால் லாஸ்ட் வந்து நீங்கள் நடந்து போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பீரோ, ஊஞ்சல் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ போகும்போது சாப்பிட தேவையான எல்லாமே கண்டிப்பாக கொண்டு போயிடுங்க. ஸோ கண்டிப்பாக டயர்டாகிடும் நடந்து. ஓகே கைஸ், எல்லாம் பல்லாவரம் சந்தை ஒரு வாட்டி விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.